பெரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வர இருக்கிற அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் அனைவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம், ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். எல்லா துதிகளுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரமாயிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த ஓய்வு நாளுக்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்து போன 3 மாதங்களை முடிக்க செய்து இந்த 4வது மாதத்தின் முதலாவது ஓய்வு நாளை காண செய்த கிருபைகளை எண்ணி, இரக்கங்களை எண்ணி உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, இப்போதும் ஆண்டவரே, இந்த ஆராதனை முற்றிலும் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வழி நடத்துதல் எங்களோடு இருக்கட்டும். ஆண்டவரே, நாங்கள் பாட இருக்கிற பாடல்கள், சிந்திக்க இருக்கிற உம்முடைய வாக்குத்தத்த வசனங்கள், இவை அனைத்திலும் தேவன் நீர் எங்களோடு இடைப்படுங்க. சுவாமி, இந்த நாளிலும் உம்முடைய ஐக்கிய பந்திலே நாங்கள் இணைய இருக்கிறோம். உமக்கு உகந்த பிள்ளைகளாக இணைந்து உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்த தேவன் நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபைகளை தந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். அதன் மூலமாய் சிலுவை அண்டை நெருங்கி சேர கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இப்போதும் அப்பா, இன்னும் வர தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளை தடைகளை முறித்து போட்டு துரிதமாய் எங்கள் மத்தியில் அழைத்து கொண்டு வாங்க. உம்முடைய பிரசனத்தை மாத்திரம் உணர தேவன் நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபைகளை தந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்திலே 21வது பாடலை நாம் பாடுவோம். என் தேவனே என் அன்பனே வந்திடுவீர் வல்லமையாய் என்ற பாடலை நாம் அனைவரும் எழுந்து நின்று நாம் பாடுவோம். 21வது பாடல். என் தேவனே என் அன்பனே வந்திடுவீர் வல்லமையா, என் தேவனே என் நண்பனே வந்திடுவீர் வல்லமையா, ஆசீர்வாத நிறைவுடன் அன்பே என் மேல் வந்திடுவீர், ஆசீர்வாத நிறைவுடன் அன்பே என் மேல் வந்திடுவீர். 2 3 பேர்கள் எங்கே உண்டோ அங்கே நான் இருப்பேன். 2 3 பேர்கள் எங்கே உண்டோ அங்கே நான் இருப்பேன். என்றுரைத்த இன்றும் எம்மை சந்தித்திடும், என்றுரைத்த வாக்கின்படி இன்றும் எம்மை சந்தித்திடும். கல்வாரியில் ஜீவன் தந்த எங்கள் தேவா இயேசுநாதா, கல்வாரியில் தந்த எங்கள் தேவா இயேசுநாதா, எங்களுள்ள உந்தன் அன்பால் நிறைந்துமை துதித்திட, எங்களுள்ள உந்தன் அன்பால் நிறைந்துமை துதித்திட, அந்தோ ஜன பாவங்களால் நொந்து மனம் வாடுதையா, அந்தோ ஜன பாவங்களால் நொந்து மனம் வாடுதையா, இன்ப முகம் கண்டால் போதும் இருள் நீங்கி ஒளி காண்பார், இன்ப முகம் கண்டால் போதும் இருள் நீங்கி ஒளி காண்பார். ஆதி
அன்பால் தேவ ஜனம் தாவி மனம் மகிழ்ந்திட ஆதி அன்பால் தேவ ஜனம் தாவி மனம் மகிழ்ந்திட ஆவி ஆத்மா சரீரமும் பரிசுத்தமடைந்திட ஆவி ஆத்மா சரீரமும் பரிசுத்தமடைந்திட ஆவலுடன் உம்வரவை எதிர் நோக்கி காத்திருக்க ஆவலுடன் உம்வரவை எதிர் நோக்கி காத்திருக்க ஆவி வரம் யாவும் பெற்று நிறைவுடன் இலங்கிட ஆவி வரம் யாவும் பெற்று நிறைவுடன் இலங்கிட இந்தேவனே என் நண்பனே வந்திடுவீர் வல்லமையா என் தேவனே என் நண்பனே வந்திடுவீர் வல்லமையாய் ஆசீர்வாத நிறைவுடன் அன்பே என் மேல் வந்திடுவீர் ஆசீர்வாத நிறைவுடன் அன்பே என் மேல் வந்திடுவீர் என் தேவனே என் நண்பனே வந்திடுவீர் வல்லமையா. தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவோம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானே ஆகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாக அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்துமாவுக்கும் தேவையானவைகளை வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இத்தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நாம் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் சேர்ந்து பாவ அறிக்கை செய்ய கடவோம். சபையார் அனைவரும் பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் பயபக்தியோடும் முழங்காலில் நின்று நாம் ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே,
தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளிச் செய்த பற்பல வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். ஜெபம் செய்வோம். வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று சொல்லி வாக்குரைத்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த ஓய்வு நாளுக்காயும் நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்து போன நாட்கள் மாதங்கள் முழுவதும் எங்களை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து வழிநடத்தி உம்முடைய மாறாத கிருபையின் கரம், வழிநடத்தலின் கரம், ஆண்டவரே எங்களுடைய வாழ்வை ஆசிர்வதிக்கிற கரம் தொடர்ந்து காணப்படுகிறதற்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சுவாமி, இப்போதும் ஆண்டவரே தேசத்திற்காய் செபிக்கிறோம், தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காய் செபிக்கிறோம். நீதியோடும் நேர்மையோடும் நாட்டை நியாயம் விசாரிக்கிறவர்களாய் காணப்பட, மக்களுக்கு நன்மையான காரியங்களை செய்து நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்பட, தேவன் நீர் பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனைகளை தொடர்ந்து தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். சுவாமி, இப்போதும் ஆண்டவரே குறிப்பாக தேவன் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்திய சுவிசேஷ திருச்சபைக்காய் செபிக்கிறோம். ஆண்டவரே குறிப்பாக எங்களுடைய தந்தை பேராயர் மூலமாய் கொடுக்கப்பட்ட காட்சி தரிசனங்களை ஆண்டவரே நிறைவேற்றுகிறவர்களாய் எங்களுடைய ஊழியங்கள் காணப்பட தேவன் நீர் கிருபை வரங்களை அதிகமாய் தந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். 1,00,000 திருச்சபைகள், 1 கோடி ஆத்துமாக்கள் என்கிற ஆண்டவரே நாங்கள் திருப்பணியிலே இணைந்து நாங்கள் தொடர்ந்து செயல்பட தேவன் நீர் எங்களுக்கு கிருபை வரங்களை தந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். சுவாமி, தேவன் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற 10,000க்கும் மேற்பட்ட திருச்சபைகளை எண்ணி உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இப்போதும் ஆண்டவரே குறிப்பாக பிரதம பேராயர், சென்னை பேராயர், பேராய கமிஷரிகள், பிராய உறுப்பினர்கள், ஏரியா இயக்குநர்கள், அனைத்து திருச்சபையின் ஊழியர்களுக்கு ஆய்ச்சபிக்கிறோம். ஊழியத்திலே உம்முடைய கிருபையின் கரம், வழிநடத்தலின் கரம் கூட இருக்கட்டும். சுவாமி, மனிதர்களுடைய முகத்தை பார்த்தல்ல, உம்முடைய முகத்தை பார்த்து ஆண்டவரே ஊழியத்தை உண்மையும் முத்தவுமாய் செய்து நிறைவேற்ற தேவன் நீர் கிருபை வரங்களை தந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இப்போதும் சுவாமி, குறிப்பாக எங்களுடைய திருச்சபைக்காய், ஆலயத்திற்காய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஆலயத்தை மலையின் மேல் இருக்கிற பட்டணமாக, உப்பாக, ஒளியாக வைத்திருக்கிறீர். அதை என்னையுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சுவாமி, இந்த ஆலயத்தை பார்த்து எந்தெந்த பிள்ளைகள் கண்ணீரோடு, ஏக்கத்தோடு, பாரத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, ஆண்டவரே பிள்ளைகளுடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர், ஆவியின் சிந்தை என்ன என்பதை அறிந்திருக்கிற கர்த்தர், தேவன் நீர் பிள்ளைகளுக்கு மறு உத்தரவு அருளி செய்து ஆண்டவரே பிள்ளைடைய வேண்டுதல்களை தள்ளாமல் பதில் தருவேன் என்று சொன்ன தேவன், பிள்ளைகளுக்கு தள்ளாமல் பதில் தந்து பிள்ளை வாழ்வை ஆண்டவரே தேவநீர் மேன்மைப்படுத்தி ஆண்டவரே ரட்சிப்பின் பாதையை தெரிந்தெடுத்து உம்மண்டை கிட்டி தேவநீர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபைகளை தந்து வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆலயத்தை சுற்றி வாசம் செய்கிற உம்மை அறியாத ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவன் யார் என்பதை பிள்ளைகள் அறிந்து கொள்ள தேவன் நீர் கிருபை வரங்களை தந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். பிள்ளைகளுடைய வாழ்வாதாரத்துக்காய் செபிக்கிறோம். பிள்ளைகளை தேவனின் ஆசிர்வதிங்க, உம்முடைய கரம் பிள்ளைகளோடு இருக்கட்டும். சுவாமி, இப்போதும் ஆண்டவரே உங்களுடைய திருச்சபைக்காய் செபிக்கிறோம். திருச்சபையை ஆண்டவரே உள்ள அனைத்து விசுவாச பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். தனித்தனியாய் பேராய் குடும்பங்களுக்காய் செபிக்கிறோம். ஆண்டவரே பிள்ளை வாழ்க்கையிலே தேவன் நீர் கூட இருந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். திருச்சபையின் அனைத்து ஊழியங்களுக்காக செபிக்கிறோம். ஆண்கள் ஐக்கியம், பெண்கள் ஐக்கியம், ஓய்வு நாள் பாடசாலை, கொயர் ஊழியங்கள், அனைத்து ஊழியங்களிலும் ஆண்டவருடைய பிரசன்னம் வழி நடத்துதல் தொடர்ந்து காணப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய கிருபையின் கரம் ஊழியத்திலே தொடர்ந்து தேவன் நீர் காணப்பட்டு வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஊழியத்திற்காக எடுக்கிற பிரயாசங்கள், முயற்சிகள் எல்லாவற்றிலையும் தேவன் நீர் கூட இருந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். குறிப்பாக இந்த மாதம் கடைசி ஓய்வு நாளிலே ஆரம்பிக்க இருக்கிற விடுமுறை வேதாகம பள்ளிக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, அதற்காக எடுக்கிற பிரயாசங்களிலே தேவநீர் கூட இருங்க. அதற்காக தேவன் நீர் ஆண்டவரே பிள்ளைகளை எழுப்பி தாங்க. சுவாமி, ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே பிள்ளை தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிற கர்த்தர், ஆண்டவரே அந்த நாட்களிலே பிள்ளைகளுக்காக கொடுக்கிற அனைத்து காரியங்களிலும் தேவன் நீர் எழுப்பி தந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, கடைசி ஓய்வு நாளிலே நடைபெற இருக்கிற மூப்பர்கள் நியமனத்திற்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, தேவன் நீர் கூட இருங்க. சுவாமி, அதற்காக வர இருக்கிற ஏரியா இயக்குனரை மறைத்து தேவன் நீர் வெளிப்படுங்க அந்த நாளிலே. ஆண்டவரே, குறிப்பாக இந்திய சுவிசேஷ திருச்சபையின் மூலமாய் இந்த மாதம் 10ஆம் தேதி நடைபெற இருக்கிற விடுமுறை வேதாகம பள்ளியின்
ஆண்டவரே ட்ரைனிங்காக செபிக்கிறோம். அதிலே திருச்சபையின் பிள்ளைகள் கலந்து கொண்டு ஆண்டவரே அங்கு சொல்லிக் கொடுக்கிற காரியங்களை ஆண்டவரே பிள்ளைகள் அறிந்து கொள்ளவும், ஆண்டவரே இங்கு பிள்ளைகளை உற்சாகத்தோடு அந்த ஊழியத்தை செயல்படுத்தவும் தேவநீர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, ஆண்கள் ஐக்கிய ஆண்டவரே கூடுகைக்காக செபிக்கிறோம். அதிலேயும் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வழி நடத்துதல் காணப்படட்டும் ஆண்டவரே. இப்போதும் சுவாமி ஆண்டவரே படித்து கொண்டிருக்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளுக்கு தேவநீர் பரலோக ஞானவரங்களை தந்து தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். குறிப்பாக அரசாங்க தேர்வை சந்தித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைடைய வாழ்க்கையிலே தேவநீர் நல்ல ஞானத்தை, புத்தி கூர்மையை தேவநீர் தந்து நல்ல முறையிலே தேர்வுகளை சந்திக்கவும் ஆண்டவரே, 100க்கு 100 ஆண்டவரே ரிசல்ட்டை எடுக்கவும் தேவன் நீர் கிருபைகளை தந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம் சுவாமி ஆண்டவரே. குறிப்பாக 12வது வகுப்பு தேர்வை சந்தித்து முடித்த பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் விரும்பின துறைகளிலே ஆண்டவரே மேற்படிப்பை படிக்க தேவன் நீர் கிருபைகளை தந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம் சுவாமி. இப்போதும் ஆண்டவரே பலவீனமாய் காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பலவீனங்களை நீக்கி போடுகிற கர்த்தர், நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை தருகிற கர்த்தர் தேவநீர் தந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். கடந்த நாளிலும் ஆண்டவரே தவறி விழுந்து காணப்பட்ட பலவீனங்களை அறிந்திருக்கிற தேவநீர் நல்ல சுகத்தை தந்து பலத்தை தந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். உம்முடைய மாறாத கிருபையின் கரம், வழி நடத்தலின் கரம் கூட இருக்கட்டும் சுவாமி. இதே போல யார் யாரெல்லாம் பலவீனமாய் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தேவநீர் சுகத்தை தருகிற தேவன், பலத்தை தருகிற தேவன், நீர் நல்ல சுகத்தை பலத்தை தந்து தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். வயதான பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். நான் உன்னை நரவயது மட்டும் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்ன தேவன் பிள்ளை வாழ்க்கையிலே தேவநீர் தொடர்ந்து கூட இருந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம் சுவாமி. சிறு குழந்தைகளுக்காய் செபிக்கிறோம். இந்த இயற்கையின் மாற்றங்களினாலே பிள்ளைகளுடைய சரீரங்களில் எந்த ஒரு பலவீனமும் அணுகாதபடிக்கு தேவநீர் காத்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம் சுவாமி. இப்போதும் ஆண்டவரே குறிப்பாக இந்த ஆராதனையின் மூலமாய் தேவன் நீர் எங்களோடு இடைப்படுங்க சுவாமி. தொடர்ந்து உம்முடைய ஐக்கிய பந்தியிலே நாங்கள் இணைய இருக்கிறோம். உமக்கு உகந்த பிள்ளைகளாய் இணைந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் சிலுவை அண்டை நெருங்கி சேரவும் தேவன் நீர் எங்கள் அனைவருக்கும் கிருபை வரங்களை தந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். இன்னும் வர தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளை தடைகளை முறித்து போட்டு துரிதமாய் எங்கள் மத்தியில் அழைத்து கொண்டு வாங்க. உம்முடைய பிரசனத்தை மாத்திரம் உணர தேவன் நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க சுவாமி. எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம், உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சேர்ந்து எடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாம பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். உட்கார்வோம். முதலாவது வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 44ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 23 முடிய. ஏசாயா 44ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 23 முடிய உள்ள வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய முதலாவது வேத பாடம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 44ஆம் அதிகாரம் வசனங்கள் 21லிருந்து 23 வசனங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன வசனம் 44ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வரை. யாக்கோவே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டு கொண்டேன். வானங்களே கலைந்து பாடுங்கள், கர்த்தர் இதை செய்தார். பூதளத்தில் தாழ்விடங்களே ஆர்ப்பரியுங்கள். பர்வதங்களே காடுகளே, காட்டில் உள்ள சகல மரங்களே கம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் யாக்கோபை மீட்டு இஸ்ரவேலில் மகிமைப்படுவார் என்றார் என்பதே. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிக்கும்படியாய்
தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 75ஆம் சங்கீதத்தை நம் அனைவரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 75ஆம் சங்கீதம். உம்மை துதிக்கிறோம் தேவனே, உம்மை துதிக்கிறோம். உமது நாமம் சமீபமாய் இருக்கிறதென்று உமது அதிசயமான கிரியைகள் அறிவிக்கிறது. பூமியானது அதன் எல்லா குடிகளோடும் கரைந்து போகிறது, அதன் தூண்களை நான் நிலைநிறுத்துகிறேன். உங்கள் கொம்பை உயரமாய் உயர்த்தாதிருங்கள், இருமாப்புள்ள கழுத்துடையவர்களாய் பேசாதிருங்கள். தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். நானோ என்னென்றைக்கும் இதை அறிவித்து யாக்கோபின் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. நாம் நின்றோனமாக அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னியாத்தில் பிறந்தார். ஒன்று பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தொழுத்திலிருந்து எழுந்தள்ளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனின் வலது பாசில் விற்றிருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களை ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்காருவோம். இரண்டாவது வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 27 முதல் 21 முதல் 27 முடிய. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 தொடங்கி 27 முடிய உள்ள வேத பகுதியை இரண்டாவது வேத பகுதியாக வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பகுதி யாக்கோபு 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 27 முடிய. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கலாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறாயும் இருங்கள். எண்ணத்தினால் எண்ணில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவானாயிருப்பான். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவனென்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது என்பது. வாசிக்கூடிய கொடுக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த வேத பகுதிகளை நம் அனைவருக்கும் ஆசீர்வதித்து தருவாராக. வருகிற நாட்களிலே பிறந்த நாட்கள் திருமண நாட்கள் அனுசரிக்கிற பிள்ளைகள் யாரும் இல்லை. கர்த்தருடைய கரத்திலிருந்து நன்மைகளை
ஆசீர்வாதங்களை பெற்ற பிள்ளைகள் முன்பாக ஸ்தோத்திர ஜெபத்திற்கு வரும்படி அன்போடு அழைக்கிறேன். ஸ்தோத்திர ஜெபம் ஏறெடுக்கப்படும். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான இந்த ஓய்வு நாளுக்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஜீவனுள்ள தேவன் நீர் எங்களை அழைத்து வந்து உம்முடைய வீட்டின் நன்மையினால் திருப்தியாக்குகிறீர். அதை இனிமே நாங்கள் துதிக்கிறோம். திருச்சபையின் அனைத்து விசுவாச குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக தனித்தனியாய் பேர் பேராய் நினைக்கிறோம். நீர் ஊழியம் செய்த நாட்களிலே நன்மை செய்கிறவராய் சொல்லி தெரிந்த கர்த்தர் தொடர்ந்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நன்மைகளை, கிருபைகளை, ஆசீர்வாதங்களை தேவ நீர் பெருக்கத்தின் நன்மைகளை தந்து தொடர்ந்து வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். உம்முடைய கிருபையின் கரம், வழிநடத்தலின் கரம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலேயும் காணப்படட்டும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம் அனைவரும் சில நிமிடங்கள் நாம் எழுந்து நின்று ஆண்டவரை நாம் துதிப்போம், ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். துதிக்கு பாத்திரராகிய தேவன் நம்மோடு இடைப்படும்படியாய் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர் போதுமானவராய் இருந்து தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் அதிசயமாய் அற்புதமாய் நடத்துகிறார். அதை எண்ணி நாம் ஆண்டவரை நோக்கி நாம் துதிப்போம். ஏனென்றால் நம்மை அதிசயமாய் நடத்தின தேவனை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்மை ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதிக்க வேண்டும். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஏனென்றால் இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. ஏனென்றால் அவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தரிசனங்களை தந்து தம்முடைய பிள்ளைகளை தவறாமல் நிறைவேற்றி வருகிறார். இவருடைய வாழ்க்கையிலே அதனதன் காலத்திலே அதனதன் காரியத்தை நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர் இவருடைய வாழ்க்கையிலே எல்லா காரியங்களிலும் தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து ஆண்டவர் 3 மாதங்களை இந்த ஆண்டிலே ஆண்டவர் நிறைவு பெற செய்திருக்கிறார். நம்மை அதிசயமாய் நடத்தின தேவனை நாம் துதிக்கும்படியாய், அவரை நாம் ஸ்தோத்தரிக்கும்படியாய் நாம் ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போம். ஏனென்றால் அவர் தடைகளை உடைத்து போடுகிறவர். நமக்கு முன்பாக சென்று நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற தடைகளை ஆண்டவர் நீக்கி போடுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற அனைத்து தடைகளையும் ஆண்டவர் நீக்கி போட்டு தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் அழைக்கிறார். தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை தருகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஒருபோதும் மறவாது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தை மாறாது என்று சொன்ன தேவன், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வார்த்தையை உறுதியாய் பற்றி கொள்வோம். வேதம் சொல்லுகிறதல்லவா, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்வை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வதற்கு அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆண்டவருக்கு ஒப்பான தேவன் யார்? ஆண்டவர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நாம் செய்வதை தடுப்பவன் யார் என்று சொல்லி பக்தன் பாடினான். இன்னைக்கு நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நாம் துதிப்போமா? ஆண்டவரை நோக்கி நாம் ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீர் நீர்
சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவனே நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தரிசனம் தந்தவர் நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீர்தானே. தரிசனம் தந்தவர் நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீர்தானே. தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவனே நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தடைகளை உடைப்பவர் நீர்தானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் ஆற்றையும் கடத்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தடைகளை உடைப்பவர் நீர்தானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தேவரின் நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீர் நீர் சகல
அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவே. உம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவே. தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன் யார்? தேவனே நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த கண்மலையானவரே, நம்மை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, நம்மை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இன்னொரு முறை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. ஆண்டவருடைய சமூகத்திலே வந்திருக்கிற நாம் நம்மை ஒருபோதும் மறவாத தேவன், நம்மை விட்டு விலகாத தேவன். ஆகவேதான் அவர் சொல்கிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காது. நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன்.
உனக்கு சகாயம் செய்வேன், நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அவர் நம்மை ஒருபோதும் மறப்பதில்லை. இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு தந்ததும் அதுதான். நான் உன்னை மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை மறவாமல், ஒரு இமை பொழுதிலும் மறவாமல் நம்மை உருவாக்கின தேவன் நம்மை விட்டு விலகாமல் இருந்தார். அவர் அழைத்தவர் நம்மை மறவார். நம்முடைய வாழ்க்கையிலே மனிதர்களின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் நம்மை மறவார். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் பாடுவோமா? மறவார் இயேசு மறவார், மறவார் இயேசு மறவார், உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார், மறவார் இயேசு மறவார், உன்னை உருவாக்கிய இயேசு மறவார், மறவார் இயேசு மறவார், உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார், மறவார் இயேசு மறவார், உன்னை உருவாக்கிய இயேசு மறவார், அழைத்தவர் உன்னை மறவார், அபிஷேகம் செய்தவர் மறவார், அழைத்தவர் உன்னை மறவார், அபிஷேகம் செய்தவர் மறவார், மனிதனின் அன்பு நிலை மாறினாலும், மனிதனின் அன்பு நிலை மாறினாலும், மகிமையின் தேவன் உன்னை மறவார், மறவார் இயேசு மறவார், உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார், மறவார் இயேசு மறவார், உன்னை உருவாக்கிய இயேசு மறவார், வாக்குத்தத்தம் தந்தவர் மறவார், வழிகாட்டி நடத்திட மறவார், வாக்குத்தத்தம் தந்தவர் மறவார், வழிகாட்டி நடத்திட மறவார், வானமும் பூமியும் நிலை மாறினாலும், வானமும் பூமியும் நிலை மாறினாலும், வார்த்தையை நிறைவேற்ற மறவார், மறவார் இயேசு மறவார், உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார், மறவார் இயேசு மறவார், உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். இன்னொரு முறை, மறவார் இயேசு மறவார், உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார், மறவார் இயேசு மறவார், உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இப்போதும் சுவாமி இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவரே, அடியனோடு பேசுங்க சுவாமி. உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே எடுத்து உரைக்கும் பொழுது ஆண்டவரே தேவன் நீர் ஆண்டவரே அடியனை மறைத்து வெளிப்படும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தமானது ஆண்டவரே அனைத்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் இந்த மாதம் நிறைவாய் கிரியை செய்கிறதாய் ஆண்டவரே காணப்பட கிருபை தாங்க சுவாமி. அடையனை முற்றிலும் தாழ்த்துகிறேன், உடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இருந்தவனமாக நம்முடைய பாடல் புத்தகத்திலே 300வது பாடலை நாம் பாடுவோம். கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றும். இந்த பாடலை நாம் அனைவரும் இருந்தவனமாக நாம் கரங்களை தட்டி நாம் பாடும்.
இருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்துகிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்துகிறார். கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. ஆத்துமாவை தேற்றும் நேசர் என்னை ஆனந்தத்தால் நிறைக்கிறாரே. ஆத்துமாவை தேற்றும் நேசர் என்னை ஆனந்தத்தால் நிறைக்கிறாரே. மகிமையின் நாமத்தின் நிமித்தம் அவர் தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். மகிமையின் நாமத்தில் நிமித்தம் அவர் தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. மரண பள்ளத்தாக்கில் நடந்திடினோம், மாபெரும் தீங்குக்கும் அஞ்சேன். மரண பள்ளத்தாக்கில் நடந்திடினோம், மாபெரும் தீங்குக்கும் அஞ்சேன். கர்த்தர் என்னோடென்றும் இருப்பதாலே அவர் கோலும் தடியும் என்னை தேற்றிடுமே. கர்த்தர் என்னோடென்றும் இருப்பதாலே அவர் கோலும் தடியும் என்னை தேற்றிடுமே. கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. சத்துருக்கள் முன்பால் எனக்காக பந்தியொன்று ஆயத்தம் செய்தார். சத்துருக்கள் முன்பில் எனக்காக பந்தியொன்று ஆயத்தம் செய்தார். என்னை தாம் எண்ணெயால் அபிஷேகித்து என் பாத்திரம் நிரம்பியே வழிய செய்தார். என்னை தாம் எண்ணெயால் அபிஷேகித்து என் பாத்திரம் நிரம்பியே வழிய செய்தார். கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. ஜீவனில் உள்ள காலம் வரையோ நன்மை கிருபை தொடரும். ஜீவனில் உள்ள காலம் வரையோ நன்மை கிருபை தொடரும். கர்த்தரின் வீட்டில் நான் களிப்புடன் துதித்து நித்திய நாட்களாய் நிலைத்திருப்பேன். கர்த்தரின் வீட்டில் நான் களிப்புடன் துதித்து நித்திய நாட்களாய் நிலைத்திருப்பேன். கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்துகிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்துகிறார். கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. ஆண்டவரும் முழுக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே மீண்டும் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் இந்த 2025 ஆண்டிலேயும் ஆண்டவர் 3 மாதங்களை முடிக்க செய்து 4வது மாதத்திற்குள்ளாய் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அதை எண்ணி நாம் ஆண்டவரை துதிப்போம், ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இந்த ஆண்டிலேயும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் என்று சொன்ன தேவன்
நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து அந்த பெருக்கத்தின் நன்மைகளை, ஆசீர்வாதங்களை தர காத்திருக்கிற தேவன் இந்த மாதம் அதற்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன சொல்லுகிறார் என்றால், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அநேக நேரங்களிலே நாம் சொல்லுகிற ஒரு காரியம், ஆண்டவர் என்னை மறந்தார். அநேக சூழ்நிலைகளிலே இப்படிப்பட்ட போராட்டங்களை சந்தித்து கொண்டிருக்கும் பொழுது, பாடுகளை, உபத்திரவங்களை சந்திக்கும் பொழுது நாம் சிந்திக்கிற ஒரு காரியம், ஆண்டவர் என்னை மறந்தார், என்னை சிந்திக்கவில்லை என்று சொல்லுகிறோம். இல்லை, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எப்போதும் தம்முடைய பிள்ளைகளை உள்ளங்கையிலே ஆண்டவர் வரைந்து வைத்திருக்கிறவராய் காணப்படுகிறார். ஆகவே தான் சொல்லுகிறார், நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நான் உன் தேவன், நான் உன்னை என்ன பண்ணுவேன், உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் செய்வேன், நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, தீர்க்கதரிசி சொல்லும் போது சொல்லுகிறார், வாசியுங்கள் ஆதாரமாய் வாக்குத்தத்தம் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 44ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 44:21. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலே, இவைகளை நினை. எவைகளை நினைக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை எவனமாய் நடத்தி வந்த பாதைகளை நினை, அவைகளை என்ன பண்ணாதே, மறந்து விடாதே. ஆண்டவர் நமக்கு பாராட்டின கிருபைகள், இரக்கங்கள், நன்மைகள், ஆசீர்வாதங்களை நீ நினை, அவைகளை என்ன பண்ணாதே, மறந்து விடாதே. எனக்கு அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதிர்பார்த்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கவில்லை என்றால், ஆண்டவரிடத்திலே பல நாட்களாய், மாதங்களாய் காத்திருந்த காரியம் நடைபெறவில்லை என்றால், நாம் சிந்திக்கிற ஒரு காரியம், ஆண்டவர் என்னுடைய குறிப்பை மறந்து விட்டார். சில பிள்ளைகள் அந்த குறிப்பை அவர்களும் மறந்து விடுவார்கள். எதற்காக சொல்லுகிறேன் என்றால், நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை தருவதாய் இருந்தால் உடனடியாக ஆண்டவர் தந்திருக்கலாம். ஏன் ஆண்டவர் அந்த காலதாமதத்தை வைக்கிறார்? ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? சித்தமில்லை. ஆகவே அந்த காரியத்தை மறந்து விட்டார், நானும் மறந்து விடுகிறேன். ஆனால் அதே நேரம் நம்முடைய ஆண்டவர் ஒரு நேரத்திலே நாம் எதிர்பார்த்த காரியத்தை மிஞ்சி ஆண்டவர் ஒரு காரியத்தை ஏறெடுக்கும் பொழுது, ஒரு காரியத்தை செய்யும் பொழுது, அப்போதுதான் நாம் சிந்திப்போம், ஆண்டவர் நினைவு வைத்திருக்கிறார். ஆகவே தான் சொல்லுகிறார், இஸ்ரவேலே, இவைகளை நீ நினை. நீ மறந்துட்ட, நீ கேட்ட காரியத்தை நீயே மறந்துட்ட. அநேக நேரங்களிலே நாம் சொன்ன காரியத்தை மறந்து விடுகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, இந்த ஆண்டிலே தம்முடைய பிள்ளைகளை அழைத்த கர்த்தர், பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற கர்த்தர், பெருக்கத்தின் நன்மைகளை தந்து வழி நடத்துகிற கர்த்தர். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த நன்மைகளை நீ நினை. இதுவரையிலும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பாராட்டின கிருபைகள், இரக்கங்களை நினைத்துக்கொள். அவைகளை மறந்து விடாதே, அவைகளை மறந்து விடாதே. அவைகளுக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறிடு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இதை நாம் பார்க்கும் பொழுது சங்கீதக்காரன் சொல்லும் போது சொல்லுகிறான், 115ஆம் சங்கீதம் 12வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 115:12. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் சொல்லுகிறார், தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் நம்மை என்ன பண்ணுவதில்லை, மறப்பதில்லை. பெரியோரையும் சிறியோரையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். இதே சங்கீதக்காரன் சொல்லும் போது 136ஆம் சங்கீதம்
23வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே மனிதர்கள் நம்முடைய கஷ்டத்தின் மத்தியிலே, நம்முடைய போராட்டத்தின் மத்தியிலே, நம்முடைய உபத்திரவத்தின் மத்தியிலே மனிதர்கள் நம்மண்டை இருக்க மாட்டார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இருக்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் செய்வேன் என்று சொல்கிறார். ஆகவே தான் சொல்லுகிறார் சங்கீதக்காரன், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவர்களை துதியுங்கள். நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம், எங்கேயோ பிறந்து வளர்ந்த நம்மை ஆண்டவர் எவனமாய் நம்மை உயர்த்தி வைத்து நம்மை அழகு பார்க்கிறார். சற்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை எங்கேயோ பிறந்து வாழ்ந்த நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார், நம்மை மறவாமல் அவரை அனுதினமும் நினைக்கும்படியாய் நம்மை இஸ்ரவேல் என்று அழைத்து, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி நம்மை அதிசயமாய் நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே, ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நம்முடைய ஐஸ்வர்யத்தின் மத்தியிலே நம்மை நினைக்கவில்லை, நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தின் மத்தியிலே ஆண்டவர் நம்மை நினைக்கவில்லை, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். எல்லா நிலைகளிலும், எவ்வளவு போராட்டங்கள் மத்தியிலேயும், எவ்வளவு வியாகுலங்கள் மத்தியிலேயும், உபத்திரவங்கள் மத்தியிலேயும், சோர்வுகள் மத்தியிலேயும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை நினைக்கிறார். என் பிள்ளை என்னண்டை வராதா என்று சொல்லி ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார். ஆகவே தான் சொல்லுகிறார், நினைத்தவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்மை மறக்காமல் நினைக்கிற கர்த்தர். இதை நாம் பார்க்கும் பொழுது, முதலாவது காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது, எல்லாரும் நம்மை மறப்பார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, வாசியுங்கள். யோப் பக்தன் சொல்லும்போது சொல்லுகிறான், 19ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். யோபு 19:14. என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள், என் சிநேகிதர் என்னை என்ன பண்ணினார்கள், மறந்து விட்டார்கள். என் பந்து ஜனங்கள் என்னை என்ன பண்ணினார்கள், விட்டு விலகி போனார்கள். இங்கு நாம் பார்க்கும் பொழுது யோபு தன்னை விடுவிக்கிறவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறார். போராட்டத்தின் மத்தியிலே, உபத்திரவத்தின் மத்தியிலே, சோர்வுகளின் மத்தியிலே யோபு யாரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார், ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான். விண்ணப்பம் பண்ணும் பொழுது அவருடைய அறிக்கை எப்படிப்பட்ட அறிக்கையாய் காணப்படுகிறது, என் பந்து ஜனங்கள் என்னை விட்டு என்ன பண்ணினார்கள், விலகி போனார்கள், என் சிநேகிதர் என்னை என்ன பண்ணினார்கள், மறந்தார்கள். அநேக நேரங்களிலே நம்முடைய சிநேகிதர்களும் நம்மை மறக்கக்கூடிய சூழ்நிலைகள், காலங்கள் வந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைப்பார், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைப்பார். நான் உன்னை மறப்பதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இன்னைக்கு அநேக நேரங்களிலே நம்மை மறப்பவர்கள் யார், நம்முடைய சிநேகிதர்கள். யோபு பக்தன் மூலமாய் நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், ஆண்டவர் சொல்லுகிறார், என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள். எப்போதுங்க, ஐஸ்வர்யம் இருக்கும்போது போகல, சரிங்களா? ஐஸ்வர்யம் இருக்கும்போது கூடியே இருந்தாங்க. ஐஸ்வர்யம் எல்லாம் போன பிறகு இனி இவங்கிட்ட இருந்து என்ன பண்ண முடியாது, ஒன்றும் எதிர்பார்க்கவும் முடியாது, எதையும் பெற்றுக்கொள்ளவும் முடியாது. அப்போதான் விட்டு விலகி போறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, நான் உன்னோட கூட இருக்கேன், நான் உன்னை விட்டு விலகவில்லை, உன்னை மறப்பதில்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, நான் உன்னை உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன், உன்னை நான் வரைந்து வைத்திருக்கிறேன். இதை நாம் பார்க்கும் பொழுது சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறான், 31ஆம் சங்கீதம் 12வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, வாசியுங்கள். 31. செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலானேன். செத்தவனை போல எல்லாராலும் என்ன பண்ணப்பட்டேன், மறக்கப்பட்டேன். எப்படிப்பட்ட பாத்திரம், உடைந்த பாத்திரம். மீண்டும் அந்த பாத்திரத்தை எடுத்து என்ன பண்ண முடியாது, மனிதர்களால வரைய முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மாத்திரமே அந்த பாத்திரத்தை என்ன பண்ண முடியும், வரைய முடியுங்க. ஆகவே தான் சொல்றாரு, நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை மறப்பதில்லை. அப்படி மறந்தாலும் நான் உன்னை எடுத்து வணைவேன். எப்படி குயவனுடைய கரத்திலே களிமண் இருக்கிறதோ, அவனுக்கு உகந்த பாண்டமாய் குயவன் வணைகிறானோ, அதே போல நான் எடுத்து வணைவேன் என்று சொல்லுகிறார்.
இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நம்முடைய வாழ்க்கை இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைக்கிறார். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில எப்போதும் போதுமானவராயிருந்து நம்மை ஒருபோதும் மறப்பதில்லை என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த உலகம் நம்மை மறந்துவிடும் என்பதை ஆண்டவர் உணர்த்துகிறார். இந்த உலகம் நம்மை மறந்துவிடும் என்று சொல்லுகிறார். எல்லாரும் நம்மை மறப்பார்கள். இதே ஆதியாகமத்திலே வாசிக்கும் பொழுது 40ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். ஆதியாகமம் 40:23. ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். இங்கு நாம் பார்க்கும் பொழுது சிறைச்சாலையிலே இருந்தவர்களுடைய சொப்பனத்தை பார்க்கும் பொழுது யாரை நினைக்கவில்லை? பானபாத்திரக்காரன் யோசேப்பை நினைக்கும்பதற்காக அந்த இடத்துல யோசேப்பை என்ன பண்ணல? நினைக்கவில்லை. ஆனால் என்ன பண்ணினான்? மறந்து விட்டான். பானபாத்திர தலைவன் யோசேப்பை நினைக்காமல், ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில ஒரு உயர்வுக்காய் காத்திருக்கலாம், நமக்கு கிடைக்க வேண்டிய மேன்மைக்காய் காத்திருக்கலாம், நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்திற்காய் காத்திருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், அதை மீண்டும் எடுத்து மறக்காமல் நிறைவேற்றுவார். அதை மீண்டும் எடுத்து மறக்காமல் நிறைவேற்றுவார். நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் வரும். நான் தான் சொன்னேன், நம்முடைய நண்பர்கள் அடிக்கடி சொல்லுகிற காரியம். இங்கே நாம் யாருடைய வாழ்க்கையை குறித்து நாம் பார்த்தோம்? யோபு பக்தனுடைய வாழ்வை குறித்து பார்த்தோமே. எல்லாம் இருக்கும் பொழுது நண்பர்கள் என்ன பண்ணினார்கள்? கூட இருந்தார்கள். அதே போலதான் இந்த உலகம். இந்த உலகமும் அப்படிதான் இருக்கிறது. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கடக்கிற உலகத்திலே நீங்களும் நானும் வாழ்ந்து வருகிறோம். இதே உலகத்திலே நம்முடைய நண்பர்களும் எப்படிதான் இருப்பார்கள்? அவனமாய்தான் காணப்படுவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எப்படி என்றால், நம்முடைய நண்பர்கள் சொல்லுவார்களே, எப்படி? ஏதாவது ஒரு காரியத்திற்கு தேவைக்கு செல்லும் பொழுது, நீ யார், உன்னை எனக்கு தெரியாது என்று சொல்வார்கள். யோசிக்கிறோமா? அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. யோசேப்புடைய வாழ்வை குறித்து சிந்திக்க வேண்டாம், ஆண்டவர் உயர்த்தினார். அதே யோபு பக்தனுடைய வாழ்க்கை குறித்து சிந்திக்க வேண்டும். ஆண்டவர் யோபு பக்தனை குறித்து முன்னமே சாட்சி கொடுத்தார். அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுகிறவனுமாய் இருந்தான் என்று சொல்லி சாட்சி கொடுத்தார். அதை மீண்டுதான் போராட்டம் வந்தது, உபத்திரவம் வந்தது, சோர்வு வந்தது, மறக்கக்கூடிய சிச்சுவேஷன் வந்துச்சு, சூழ்நிலையும் வந்துச்சு. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணினார்? கூட இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையும் சில நேரங்களிலே மறக்க வேண்டிய நிலைகள் வந்தாலும் ஆண்டவர் நம்மை என்ன பண்ணுவதில்லை? மறப்பதில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் நம்மை மறப்பதில்லை என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிற காரியம் வாசியுங்கள். 2வது பகுதியாக அதே ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 49ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை யாராவது ஒருவர் வாசியுங்கள். 49, 14, 15. சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஸ்ரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், தேவன் சீயோனை நினைவு கூறும் போது அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், ஆண்டவர் என்னை கைவிட்டார். அது மாத்திரமல்ல, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை என்ன பண்ணுவதில்லை? மறப்பதில்லை. நான் உன்னை மறப்பதில்லை. ஆண்டவருடைய சிநேகம் அதுதான், ஆண்டவருடைய வழிநடத்துதல் அதுதான். ஆண்டவர் தெளிவாய் சொல்லும் பொழுது நம்மை எதற்காக அழைத்தார், எதற்காக ஆசீர்வதிக்கிறார், நம்முடைய வாழ்க்கையை எதற்காக பெருக்கத்தின் நன்மையை தர காத்திருக்கிறார், நாம் விலகி போகும் பொழுது அவர் நினைவு கூறுகிறார். இன்னைக்கு யோசிக்கிறோமா? இஸ்ரவேலே நினை என்று சொல்லுகிறார். அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கை வேறு பாதையை எடுக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கை வேறு சூழ்நிலைகளை சிந்தித்து திரும்பும் போது, வேண்டாம் மகனே, வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு நம்முடைய வாழ்வை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? பலப்படுத்துகிறார். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க நம்மை பலப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். முதலாவது காரியம், ஆண்டவர் நம்மை மறப்பதில்லை என்று சொல்லும்போது
நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் 4 காரியத்தை 4 வசனத்தை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். முதலாவது காரியம் வாசியுங்கள். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 6:22. நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். முதலாவது காரியம், ஆண்டவர் நம்மை மறப்பதில்லை. ஆனால் ஆண்டவர் நம்மை மறவாமல் இருப்பதற்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற முதலாவது காரியம் என்னவென்றால், கற்பனைகளை கை கொள்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்மை என்ன பண்ண மாட்டார்? மறக்க மாட்டார். நம்மை மறக்க மாட்டார், நம்மை விட்டு விலக மாட்டார். இன்னைக்கு அநேக நேரங்களிலே கற்பனைகளை கை கொள்வது நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை, நன்மைகளை கொண்டு வரும். நன்மைகளை விட அதிக நம்முடைய வாழ்க்கையிலே வேறுபாடுகளை கொண்டு வரும், பாடுகளை கொண்டு வரும், உபத்திரவங்களை கொண்டு வரும். யோசிக்கிறோமா? உண்மையா இருந்தா தான் என்ன வரும்? யோசிக்கிறோமா? போராட்டம், வேதனை, பாடு அதிகமா வருங்க. உண்மையா இல்லைன்னா வராது. இந்த உலகம் அப்படிப்பட்ட உலகம். ஆண்டவர் முதலாவது சொல்லும்போது சொல்லுகிறாரு, நீ கற்பனையை என்ன பண்ணு? கைக்கொள். அதனாலதான் ஆண்டவரிடத்துல ஒரு வாலிபன் வந்தான். வாலிபனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் பார்க்கிறார். நீ எல்லாம் செய்யற, உங்ககிட்ட ஒரு குறையும் இல்லை. என்ன சொன்னாரு? கற்பனையை கை கொள்ளுன்னு சொன்னாரு. அதற்கு சொல்லி என்ன சொன்னார்? நான் சிறுவயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் ஒரு குறை இருக்கு, அதையும் சுட்டி காட்டினார். முதலாவது சொன்னது என்னது? கற்பனையை கைக்கொள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில வாலிபனை போல அநேக சூழ்நிலைகளிலே துக்கத்தோடு போகிறோமா? ஆண்டவரிடத்திலே வேண்டுதல் செய்தும் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவு பெறாமல் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் மறந்தார் என்று சொல்லி இருக்கிறோமா? ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் நம்மை மறக்கவில்லை, நாம் கை கொள்ள தவறிவிட்டோம், கற்பனைகளை கை கொள்ள தவறிவிட்டோம். ஆண்டவர் அதை உணர்த்துகிறார். இதை நாம் பார்க்கும் பொழுது ஏசாயா 44:21 வாசிக்கும் பொழுது அங்கு வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், அதே ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசியுங்கள். 8:1. தேவன் நோவாவையும் அவனோட கூட பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார், அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. இங்கு நாம் பார்க்கும் பொழுது நோவாவுடைய விடுதலை எப்பேற்பட்ட விடுதலையாய் காணப்பட்டது? ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொண்டான். ரொம்ப முக்கியமான காரியம், பேழையை செய்ய சொல்லும் பொழுது அப்படியே செய்தான். அநேக கிண்டல்கள் வந்தது, கேலிகள் வந்தது, ஜனங்கள் பார்த்து ஏளனம் பண்ணினார்கள். அவைகளின் மத்தியிலேயும் ஆண்டவருடைய அழைப்பு அழைப்புதான், ஆண்டவருடைய வார்த்தை வார்த்தை தான். அதேதான் ஆபிரகாமும் செய்தான். ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணல? விட்டு விலகவே இல்லை. கூடாரத்தை பேத்துட்டு போனா அந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கல, ஆண்டவரே ஏன் இது? இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்ம எப்படி இருக்கோம்னா, கற்பனையை கை கொள்வதில்லை. ஆனால் ஆகாரை போல நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. எப்படி? எனக்கு ஆண்டவர் உதவி செய்யலனா கூட பரவாயில்ல, என் பிள்ளைக்கு ஆண்டவர் கிருபை செய்யணும். எப்படி? தூரத்தில் பிள்ளையை பெற்று விட்டால் விட்டு ஆண்டவர் யாருடைய சத்தத்தை கேட்டார்? யோசிக்கிறோமா? பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய சூழ்நிலைகளிலே ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொள்ளாமல் நம்முடைய வாழ்க்கை இருக்குமே ஆனால், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நம்முடைய வாழ்க்கை இருக்குமே ஆனால், அவர் நம்மை மறந்து விடுவார். அவர் நம்மை மறக்காமல் இருப்பதற்கு முதலாவது சொல்லுகிறார், அவருடைய கற்பனைகளை நீங்களும் நானும் கை கொள்ள வேண்டும். பாடுகள் மத்தியிலே நோவாவை மறக்க கூடாது, ஆபிரகாமை மறக்க கூடாது. ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தார், ஆசீர்வதித்தார், பெருக பண்ணினார். காரணம், கற்பனைகளை கை கொண்டான், விசுவாசத்திலே உறுதியாயிருந்தான். பிள்ளையை கூட்டிட்டு போறான் மோரியா மலைக்கு. கூட்டிட்டு போகும்போது ஆடு எங்கன்னு கேக்குது பிள்ளை. அப்போது கூட அது கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய கற்பனைகளை நீங்களும் நானும் எவனமாய் கை பண்ணுகிறோம், எவ்வளமாய் கை கொள்கிறோம்? ஆண்டவர் சொல்லுகிறார், அவைகளின் மேல் உறுதியாயிரு, அதை ஒருபோது என்ன பண்ணாத, விட்டு விடாத.
இன்னும் சொல்றார், அதை என்ன பண்ணு, உன் பிள்ளைகளுக்கு போதி. சின்ன வயசுல இருந்து போதி. அப்பதான் பெரிய வயசானா என்ன பண்ணும், கொஞ்சமாவது ஆலயத்துக்கு வந்து உட்காரும். அல்லேலூயா. இல்லைன்னா என்ன பண்ணாது, உட்காராது. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய கற்பனைகளை நாமே தவறி விடுகிறோம். ஆனா நம்முடைய பிள்ளைகளை சொல்றோம், பிள்ளைகள் என்ன பண்ணலையா, கேட்கல. ஆண்டவர் சொல்றார், இல்லை, ஆண்டவர் நம்மை மறப்பதில்லை, நாம் மறந்து விடுகிறோம். காரணம், முதல் அனுபவம், கற்பனைகளை நாம் என்ன பண்ணுவதில்லை, கைப்பற்றுவதில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், அவைகளை கைப்பற்றுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை மறப்பதில்லை. இரண்டாவது காரியம் யாரை சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசியுங்கள். 19:29. தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்து அந்த அழிவின் நடுவில் இருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். இங்கு நாம் பார்க்கும் பொழுது காரணம் என்ன, சோதோம் கொமோரோ அழிக்கப்படுதலை பார்க்கும் பொழுது அங்கு என்ன நடக்கிறது, சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும்படி ஆபிரகாமை நினைத்தார். ஆபிரகாமுடைய வார்த்தை, ஆபிரகாமுடைய கிரியை நினைக்கும் பொழுது என்ன பண்ணினான், அவன் வேண்டுதல் செய்தான். இரண்டாவது, ஜெபிக்கிறவர்களை ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், மறக்க மாட்டார். ரொம்ப முக்கியம். நிறைய நேரம் இந்த ஜெப வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுது, தோய்ந்து போகிறது. எப்போ தெரியுங்களா, நன்மையை கிடைக்கும் போது ஜெபிப்பதற்கு மறந்து விடுகிறோம். நல்ல ஆசீர்வாத நிறைவாய் தங்கும் போது ஜெபிப்பதற்கு மறந்து விடுகிறோம். ஆனால் கஷ்டம் வரும்போது ஆண்டவரை நோக்கி கேட்டுட்டு என்ன சொல்றோம், எனக்கு தான் ஆண்டவரே இந்த போராட்டம். இல்லை இல்லை, இல்லவே இல்லை. நம்மை சீர்தூக்கி பார்க்க சொல்லுகிறார், நம்மை சீர்தூக்கி பார்க்க சொல்லுகிறார். கட்டளைகளை கைப்பற்றுகிறாயா, நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபிக்கிறாயா, நான் உன்னை மறக்க மாட்டேன். கொஞ்சம் யோசிக்கிறோமா? ஆண்டவர் எவனமாய் சாமுவேலை கொடுத்தார் அன்னாளுக்கு. ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து செய்த ஒரே ஒரு ஜபங்க, ஒரே ஒரு ஜபம். அந்த ஜபம் மிகவும் வல்லமை உள்ளது. அந்த ஜபம் மிகுந்த பராக்கிரமம் நிறைந்தது. ஏன்? அதன் பின்பு அன்னாளுடைய முகத்தில் எப்படி இல்லை, துக்கமுகமாய் இருந்ததில்லை என்று வேதம் சொல்லுகிறது. துக்கமுகமாய் இருந்ததில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஜெபித்து விட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே அழுது புரண்டு ஜெபித்த பின்பு துக்கமுகம் இருக்காது. தானியேலுடைய வாழ்க்கை இளரத்தங்க. என்ன கையெழுத்து போட்டாலும் பரவாயில்ல, எப்படிப்பட்ட லெட்டர் எழுதி கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் என்ன பண்ண மாட்டேன், ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறதுல நான் விட மாட்டேன். முன்பு செய்து வந்தபடியே தினமும் 3 வேளை ஆண்டவரை நோக்கி ஜெபித்தான். ஆகவேதான் தானியேலுடைய வாழ்க்கை ஜெயமாய் இருந்தது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை ஜெயமாய் இருக்க வேண்டுமே ஆனால், நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை மறக்காமல் ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்க வேண்டுமே ஆனால், ஆண்டவர் சொல்லுகிறார் ஜெபம் செய்ய வேண்டும், ஆண்டவரை தேட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவைகள் வெட்கப்படவில்லை என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே யாரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம்? மனிதர்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் சொல்லுகிறார் வேண்டாம், போதும், வேண்டாம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இரண்டாவது நிலையை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, ஜெபிக்கிறவர்களை ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், மறக்க மாட்டார். மூன்றாவதாக ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், வாசியுங்கள் ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 30:22 வாசியுங்கள், தொடர்ந்து வாசி. நான் அதை தருவேன் என்றார். அதற்கு அவன், நான் 30ஆம் அதிகாரம் 22வது வசனம், தேவன் ராகேலை நினைத்தருளினார், அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவன் கர்ப்பந்தரிக்கும்படி செய்தாள். மூன்றாவது காரியம், தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களை கர்த்தர் என்ன பண்ண மாட்டார், மறக்க மாட்டார். அவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள், ஜெபம் செய்வது வேற,
அவரை நோக்கி கூப்பிடுவது வேற. நான் அடிக்கடி சொல்லுவது ஒரு காரியம், prayer is not a petition keeping but it's a relation keeping with our loving God. நிறைய நேரம் நாம் என்ன நினைக்கிறோம், ஜெபத்தில் ஆண்டவரே இதை செய் அதை செய் அதை பண்ணிரு எனக்கு இப்படி பண்ணிருன்னு சொல்றோம். இல்லை, ஆண்டவரே நீர் எனக்காக பார்த்து கொள்ளுங்கப்பா. நிறைய நேரம் என்ன சொல்றோம், நம்முடைய போராட்டத்தை மட்டும் வச்சு ஜெபிக்கிறோம். இல்ல, வேதம் சொல்லுதில்லவா, யோபு தன் சிநேகிதனுக்காக ஜெபித்த போது அவன் சிறையிருப்பை மாற்றினார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில குறுகிய வட்டத்துக்குள்ளாய் உட்கார்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, அவரை நோக்கி கூப்பிடு, உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வார். பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் அவர் நம்மை மறக்க கூடாது. அவருடைய நினைவிலே நீங்களும் நானும் எப்போதும் இருந்து கொண்டிருக்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய ஆண்டவருடைய நினைவிலே இருக்கிறோமா? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை நினைத்து கொண்டிருக்கிறதா? இல்லாவிட்டால் இதோ வாசற்படியிலே இருந்து கதவை தட்டி கொண்டே இருக்கிறாரா? நாம் நினைக்கவில்லை ஆண்டவர் நம்முடைய இல்லத்திற்கு வர ஆயத்தமாய் இருக்கிறார் என்பதை. ஆனால் ஆண்டவர் நமக்காக பாடுபட்ட தேவன், உபத்திரவங்களை ஏற்றுக்கொண்ட தேவன், அவர் வாசப்படியிலிருந்து கதவை தட்டி கொண்டிருக்கிறார். யோசிக்கிறோமா? ஆண்டவர் சொல்லுகிறார், தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களை ஆண்டவர் என்ன பண்ணுவதில்லை, மறப்பதில்லை. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 19-20. அவர்கள் அதிகாலையிலே எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, தொடர்ந்து வாசியுங்கள். கில்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தாள், கர்த்தர் அவனை நினைத்தருளினார். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டான். சாமுவேலினுடைய பிறப்பும் அர்ப்பணிப்பும் ரொம்ப முக்கியம். ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிட்டால் போதாது, அந்த கூப்பிடுதலுக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்கணும், ஒரு அர்ப்பணிப்பு இருக்கணுங்க. ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, பொருத்தனையை வச்சிருப்போம். இந்த பொருத்தனை கர்த்தருடையது, நிறைய நேரம் மறந்துடுறோம். என்ன பண்ணுவதில்லை, பொருத்தனை செலுத்துவதற்கு நம்முடைய வாழ்க்கை மறந்து விடுகிறது. ஆண்டவர் என்ன சொல்கிறார், தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களை ஆண்டவர் மறக்கவில்லை, ஆனால் என்ன பண்ணிடுறோம், நாம் மறந்து விடுகிறோம். அன்னாள் செய்த காரியம் அதுதான். ஆண்டவரே நீர் எனக்கு தர வேண்டியது என்னது, ஒரே ஒரு பிள்ளை, அதுவும் ஆண் பிள்ளையா இருந்தா நான் என்ன பண்ணிடுவேன், உங்களுடைய ஊழியத்துக்குன்னு ஆலயத்தில் கொண்டு வந்து விட்டுருவேன். நான் என்ன பண்ண மாட்டேன், எந்த ஒரு தடையை நான் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கிறது, சற்று யோசித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட நிலைகளா இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அன்னாள் சொன்னபடியே செய்தாள். ஆண்டவருடைய சமூகத்திலே பிள்ளையை கொண்டு வந்து விட்டாள். விடுவது மாத்திரமல்ல, அந்த பிள்ளைக்கு ஒண்ணுமே தெரியலங்க. ஆண்டவர் மறக்கல அந்த பிள்ளைய. ஏன்னா அது பொருத்தனையின் பிள்ளை, ஆண்டவர் கொடுத்த பிள்ளை. ஆண்டவர் அந்த பிள்ளையோடு இருந்தால், சாமுவேலோடு ஆண்டவர் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. என்ன சொன்னார், ஆண்டவருடைய அழைப்பை பெற்றுக்கொண்டான். சாமுவேலே, இன்னொரு தடவை கூப்பிடுறார், சாமுவேலே, இன்னொரு தடவை கூப்பிடுறாரு. அப்பதான் போய் சொல்றார், 2வது தடவை கூப்பிடும்போது இனி ஒரு சத்தத்தை கேட்டா என்ன சொல்லணும், கர்த்தாவே சொல்லும்படியேன் கேட்கிறேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களை ஆண்டவர் என்ன பண்ணுவதில்லை, மறப்பதில்லை. தம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளை ஆண்டவர் மறப்பதில்லை. கடைசியாய் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் எவை மறப்பதில்லை என்று சொல்லுகிறார் என்றால், வாசியுங்கள் யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 24-25 வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 24-25. தேவன் அவர்களின் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். கடைசியாய் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் பெருமூச்சை கேட்டு யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கை என்ன பண்ணினார்,
நினைவு கூர்ந்தார். தேவன் தமது உடன்படிக்கை என்ன பண்ணுவதில்லை? மறக்குவதில்லை. உடன்படிக்கையை மறப்பதில்லை. இங்கு நாம் பார்க்கும் பொழுது மோசே மீதியான தேசத்திற்கு தப்பி ஓடும்போது ஆண்டவர் மோசேக்கு கொடுத்த உடன்படிக்கை என்ன பண்ணவில்லை? மறக்கவில்லை. மோசேயோடு ஆண்டவர் இருந்தார். எப்படிப்பட்ட அழைப்புங்க! ஒன்றுமே இல்லாத ஒரு அழைப்பு. யோசிக்கிறோமா? பேச முடியாது என்று ஆண்டவரிடத்திலே சொன்ன ஒரு அழைப்பு. உன் வாயோடு இருந்து நான் பேசுவேன், உன் வாயோடு இருந்து நான் பேசுவேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எத்தனை சூழ்நிலைகள், எத்தனை பாடுகள் நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு இருந்திருக்கிறார். நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மை மறக்காத தேவன் 4 காரியத்தை சொன்னார். முதலாவது சொன்னார், கற்பனைகளை கை கொள்கிறவர்களை நான் மறக்க மாட்டேன். இரண்டாவது சொன்னார், ஜெபிக்கிறவர்களை நான் மறக்க மாட்டேன். தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களை நான் மறக்க மாட்டேன். அவர் தமது உடன்படிக்கை செய்தவர்களை நான் என்ன பண்ண மாட்டேன்? மறக்க மாட்டேன். ஆனால் என்ன சொன்னார்? எல்லாரும் நம்மை மறப்பார்கள், உலகம் நம்மை மறந்துவிடும், நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னார். இந்த வசனத்தை நாம் வாசிப்போமா? 44ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஏசாயா 44:21. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நினை, நினை, மறக்காத. நீ மறந்துட்ட, நான் திருப்பி திருப்பி சொல்றேன், நீ இவைகளை நினை, இவைகளை நினை. நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நம்மை ஒருபோதும் மறவாத தேவன், நம்மை அழைத்த கர்த்தர், நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், தொடர்ந்து தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பெருக்கத்தின் நன்மைகளை தந்து நம்மை மறவாமல் நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். திருச்சபைக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். குறிப்பாக இந்த ஆராதனை முடிந்த பின்பு சற்று நேரம் மூப்பர்கள் அமர்ந்து செல்லும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக வெள்ளிக்கிழமை நடைபெற இருக்கிற அனைத்து உபவாச ஜெபங்கள் மற்றும் மாலை லெந்துகால தியான ஆராதனை நடைபெறும். சனிக்கிழமை, இது 2வது சனிக்கிழமையாக இருக்கிறபடினாலே உபவாச கூடுகை நடைபெறும். ஆகவே பிள்ளைகள் தவறாமல் 2வது சனிக்கிழமையிலே உபவாச கூடுகையிலே நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஏலபாக்கிகள் வைத்திருக்கிற பிள்ளைகள், நீங்கள் ஏலபாக்கிகளை கொடுத்து உதவும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக சில முக்கிய அறிவிப்பு. இந்த மாதம் 4வது வாரம் குறிப்பாக விடுமுறை வேதாகம பள்ளி மற்றும் மூப்பர்கள் நியமனம் இருக்கிறபடினாலே 4வது வாரம் சாட்சி ஆராதனை நடைபெறாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சில அறிவிப்புகளை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். வருகிற ஏப்ரல் 10ஆம் தேதி, அதாவது வருகிற வியாழக்கிழமை விடுமுறை வேதாகம பள்ளிக்கான ட்ரெயினிங் காலை 9 மணி முதல் 5 மணி வரை ECI வில்லிவாக்கம் திருச்சபையிலே வைத்து நடைபெறும். ஆகவே அதற்கு பெயர் கொடுத்திருக்கிற பிள்ளைகள் தவறாமல் அந்த ட்ரெயினிங் வகுப்பிலே ECI வில்லிவாக்கம் திருச்சபையிலே காலை 9 மணிக்கு நீங்கள் செல்லும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நல்குங்கள். ஏப்ரல் 14ஆம் தேதி கொர்னேலியு ஆண்கள் ஐக்கியத்தின் டீக்கன்மார்களுக்கான மீட்டிங், அதை பொறுப்பெடுத்து நடத்துகிற ஆண்கள் ஐக்கியத்தின் தலைவர் அவர்கள் குறிப்பாக ஏப்ரல் 14ஆம் தேதி ECI மதுரவாயில் திருச்சபையிலே வைத்து 9 மணி முதல் 1 மணி வரை குறிப்பாக ட்ரைனிங் மீட்டிங், அங்கு ஆண்கள் ஐக்கியத்திற்கான மீட்டிங் நடைபெறும். ஆகவே பேராய அளவிலான அந்த கூடுகையிலே நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். IMM கோல்டன் ஜூப்ளி செலிப்ரேஷன், குறிப்பாக உங்களுடைய கரங்களிலே நீங்கள் உற்சாகமான நன்கொடையினால் கொடுத்துருக்கிறீங்க IMM புக்கு, குறிப்பாக நன்கொடை ரசீது புத்தகங்கள். அதற்கான குழுக்கள்கள் என்றைக்கு நடைபெற இருக்கிறது என்றால் மே மாதம் 11ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. ECI வில்லிவாக்கம் திருச்சபையிலே வைத்து கோல்டன் ஜூப்ளி செலிப்ரேஷன் நடைபெற இருக்கிறது. இந்த கோல்டன் ஜூப்ளி செலிப்ரேஷனிலே கலந்து கொள்ள இருக்கிற பிள்ளைகளுடைய பெயர்களை வருகிற ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாக போதகரிடத்திலே அல்லது போதகர் அம்மாவிடத்திலே நீங்கள் பதிவு செய்யும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். வருகிற ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாக உங்களுடைய எண்ணிக்கைகளை பதிவு செய்ய வேண்டும். நீங்கள் வருகிற எண்ணிக்கைகளை பதிவு செய்யும்படியாய் பேராயத்திலிருந்து கேட்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை, எத்தனை பேர் வேணாலும் வரலாம், ஆனால் எத்தனை பேர் என்று சொல்லி கேட்டிருக்கிறார்கள். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நல்குங்கள். அன்றைய தினம் மாலையிலே குறிப்பாக ஜார்க்கண்ட் மற்ற இடங்களில் உள்ள பிள்ளைகள் எல்லாம் அன்று வர இருக்கிறார்கள். நடனங்கள், பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாம் நடைபெற இருக்கிறது. ஆகவே பிள்ளைகள் தவறாமல் அந்த நாளிலே நீங்கள் கலந்து கொள்ளுங்கள்.
அந்த குழுக்களுக்கான பரிசு குழுக்கள் அந்த நாளிலே குழுக்கள் செய்யப்படும். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் அதற்கு ஆயத்தப்படும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். சுயவெறுப்பு உண்டியல்கள் அநேகர் பெற்றிருக்கிறீர்கள். ஆகவே பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் அனைவரும் வருகிற குறிப்பாக பெரிய வெள்ளி ஆராதனையிலே நீங்கள் அதை படைக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக நம்முடைய திருச்சபைக்கான ஆடிட்டிங் காரியங்கள் மே மாதம் 5ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. ஆகவே அதற்காக மூப்பர்கள் சற்று நேரம் அமர்ந்து அதற்கான காரியங்களை மேற்கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். விடுமுறை வேதாகம பள்ளியானது நம்முடைய திருச்சபையிலே ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கப்பட்டு மே மாதம் 4ஆம் தேதி முதலாவது ஓய்வு நாள் அன்று நிறைவு பெற இருக்கிறது. 4ஆம் தேதி மாலையிலே பிள்ளைகளுடைய கலை நிகழ்ச்சிகளோடு நிறைவு பெறும். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுங்கள். இன்னும் ஒரே ஒரு குடும்பத்தினர் பிள்ளைகள் போதரிடத்திலே விடுமுறை வேதாகம பள்ளிக்கான நன்கொடை கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே இன்னும் நன்கொடை கொடுக்க இருக்கிற பிள்ளைகள் அவசியப்படுகிறது. பரிசுகள் வாங்க வேண்டும். ஆகவே நீங்கள் ஒவ்வொரு நாட்கள் உங்களுடைய நன்கொடைகளை நீங்கள் கொடுத்து உதவும்படி, குறிப்பாக பிள்ளைகளுடைய அன்பின் விருந்துக்கான காரியங்களை நீங்கள் ஒவ்வொரு குடும்பத்தினரும் மேற்கொள்ளும்படி உங்களை மிகவும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக ஜெபித்து கொள்ளுங்கள். குறிப்பாக ஆண்கள் ஐக்கிய கூடுகைக்காகவும், குறிப்பாக ஐஎம்எம் கோல்டன் ஜூப்ளி செலிப்ரேஷனுக்காகவும், விடுமுறை வேதாகம பள்ளிக்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆராதனை இறுதியாக நம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்திலே 237வது பாடலை நாம் பாடுவோம். அப்போது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருக்கு நாம் சமர்ப்பிப்போம். தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே என்ற பாடலை நாம் அனைவரும் எழுந்து நின்று நாம் பாடுவோம். 237வது பாடல். இயேசுவே இந்த நேரமே உமக்கே தந்தேன் என்னை. இயேசுவே இந்த நேரமே உமக்கே உந்தனுக்கே ஊழியம் செய்ய தந்தேன் என்னை தாங்கி அருளும். உந்தனுக்கே ஊழியம் செய்ய தந்தேன் என்னை தாங்கி அருளும். தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே ஜீவகாலம் முழுதும் தேவப்பணி செய்திடுவேன். ஜீவகாலம் முழுதும் தேவப்பணி செய்திடுவேன். பூவில் கடும் போர் புரிகையில் காவும் முந்தன் கரத்தினில் வைத்து. பூவில் கடும் போர் புரிகையில் காவும் முந்தன் கரத்தினில் வைத்து. தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே பலமாயுத்தம் செய்திடணும் நலமாய் சர்வ ஆயுத பூண்டு. நானிலத்தீனில் நாதா வெல்லுவேன். நலமாய் சர்வ ஆயுதம் பூண்டு. நானிலத்தீனில் நாதா வெல்லுவேனே. தந்தேன் என்னை இயேசுவே இந்த
இந்த நேரம் மேவுமக்கே உந்தன் மே செய்வேன் எந்தன் சித்தம் ஒழிந்திடுவே உந்தன் சித்தம் மே செய்வேன் எந்தன் சித்தம் ஒழித்திடுமே எந்த இடம் எனக்கு காட்டினும் இயேசுவே அங்கே இதோ போகிறேன் எந்த இடம் எனக்கு காட்டினும் இயேசுவே அங்கே இதோ போகிறேன் தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே கஷ்ட நஷ்டம் வந்தாலும் துஷ்டர் கூடி சூழ்ந்திட்டாலும் கஷ்டம் நஷ்டம் வந்தாலும் துஷ்டர் கூடி சூழ்ந்திட்டாலும் நஷ்டத்திற்கும் ஆளும் தேவனே அடியேனோமில் அமர செய்திடும் அஷ்டத்திற்கும் ஆளும் தேவனே அடியேனோமில் அமர செய்திடும் தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே. நாம் அனைவரும் உட்காருவோம். ஜெப சிந்தையோடு ஆண்டவருடைய ஐக்கிய பந்திலே நாம் இணைவதற்கு காணப்படுவோம். இந்த பரிசுத்த சாக்கிரமத்தை நம் ஆண்டவர் தாமே ஏற்படுத்தினார். அவருடைய பாடுட்ட சரீரத்துக்கும் அவர் சிந்திய இரத்தத்திற்கும் அடையாளமாகிய அப்பத்திலும் இரசத்திலும் தம்முடைய சீஷர் பங்கெடுத்துக் கொள்ளுமாறு கட்டளையிட்டார். இது அவருடைய விருந்து. அவருடைய சீஷர் கூறியது, உண்மையாக மனம் வருந்தி தம் பாவங்களை விட்டு விலகினவர்களும் ரட்சிப்புக்கென்று கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்கிறவர்களும் கூடி சேர்ந்து இந்த சின்னங்களை புசித்து குடித்து உங்களுடைய ஆத்துமத்தின் ஆறுதலுக்காகவும் சந்தோஷத்திற்காகவும் விசுவாசத்தால் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனில் பங்கெடுத்துக் கொள்வீர்களாக. இது நம் ஆண்டவருடைய பாடுகள் மரணம் இவற்றின் ஞாபகார்த்தம் நினைவு கூறுவோமாக. அவர் திரும்பி வருவார் என்பதற்கு இது அடையாளம் என்பதையும் நாம் எல்லாரும் நம் ஆண்டவரோடு ஒரே பந்தியில் ஒன்றாய் இருக்கிறோம் என்பதையும் மறவாதிருப்போமாக. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடே உண்மையாக மனமருந்தி பிறரிடத்தில் அன்பும் சிநேகமுமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாக இந்த பரிசுத்த சாக்கிரமத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். அதற்காக பணிவாக முழங்கால் படியிட்டு சர்வ வல்லமை உள்ள தேவனை நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். 470வது பக்கத்தில் இருக்கிற பாவ அறிக்கை ஜெபத்தை நம் அனைவரும் சேர்ந்து பயபக்தியோடு ஏறெடுப்போம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதனுக்கும் நியாயாதிபதியே, தேவரீருடைய நீதி உள்ள கோபாக்கின எங்கள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் உம்முடைய திவ்ய மகத்துவத்துக்கு விரோதமாய் அலங்கரித்து செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு முழு மனதோடு துக்கப்படுகிறோம். அவை எங்களால் சுமக்கக்கூடாத பாரம், எங்களுக்கு இறங்கும். மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவையும் உமது குமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். உமது நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாக நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்போதும் உமக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கட்டளையிட்டருளும். ஆமென். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்தில் மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வேன் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிற நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவையினின்று உங்களை விடுதலையாக்கி நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமென். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் இவ்வுலகத்தில் அன்பு கூர்ந்தார்.
பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாயிருக்கிறது. 472வது பக்கத்தில் இருக்கிற ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து எடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவரேருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உம்முடைய மேசையின் கீழ் விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரன் அல்லர். ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராயிருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்கள் பாவமுள்ள சரீரம் சுத்தமாகி அவருடைய விலையிருந்த இரத்தத்தால் எங்கள் ஆத்துமா கழுவப்படுவதற்கும் எப்போதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். சர்வ வல்லமை உள்ள தேவனே, எங்கள் பரம தந்தையே, தேவரீர் எங்களுக்கு குறுக்கமாய் இறங்கி உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணமடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவரை தந்தல்நீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே ஏக பலியாய் ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போன்றதுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தினதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை இன்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் தினசரித்து வரும்படி தமது சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நேமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் நினைவு கூர்ந்து இந்த அருட்சாதனங்களாகிய அப்பத்தையும் திராட்சரசத்தையும் பெற்றுக்கொள்ளும் போது அவருடைய திரு சரீரத்துக்கும் இரத்தத்திற்கும் பங்குள்ளவர்களாகும்படி கிருபை செய்தருள வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நம் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து அவர்தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் 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 அதை பிட்டு சீடர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராப்போஜன பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் 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 அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தமாயிருக்கிறது, இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். கர்த்தருடைய பந்தி ஆயத்தமாயிருக்கிறது. பிள்ளைகள் முன்பாக வந்து கலந்து கொள்ளும்படி அன்பாய் அழைக்கிறேன். உம்மாருள் பெற இயேசுவே நான் பாத்திர நல்லே என்றாலும் தாசன் பேரிலே கடாட்சியம் வையுமே. நீர் எனக்குள் பிரவேசிக்க
நான் தக்கோ நல்லவே. நீர் ஏன் பாழ் நெஞ்சை ஆசிக்க நிமித்தமில்லையே. ஆனாலும் வாரும் தயவாய் மானேசரட்சகா. என்றைக்கும் தாங்கும் ஐக்கியமாய் என் பாவநாசகா. நற்கருணையா பந்திக்கும் அபாத்திரனாயினே. நற்சீரை தந்து என்னையோ கண்ணோக்கி பாருமே. தெய்வீக பான அப்பமும் அன்பாக ஈகிறீர். மெய்யான திவ்ய அமிர்தம் உட்கொள்ளச் செய்கிறீர். என் பக்தி ஜீவன் இதனால் நீர் விருத்தியாக்குமே. உந்தன் சரீரம் இரத்தத்தால் சுத்தாங்கம் பண்ணுமே. ஏனாவி தேகம் செல்வமும் நான் தத்தம் செய்கிறேன். ஆயேசுவே அனைத்தையும் அர்ப்பணம் செய்கிறேன். உம்மருள் பெற இயேசுவே நான் பாத்திரனல்லேன். என்றாலும் தாசன் பேரிலே கடாட்சியம் வையுமே. நீர் எனக்குள் பிரவேசிக்க நான் தக்கோன் அல்லவே. நீர் ஏன் பாழ் நெஞ்சை ஆசிக்க நிமித்தமில்லையே. ஆனாலும் வாரும் தயவாய் மானேசரட்சகா. என்றைக்கும் தாங்கும் ஐக்கியமாய் என் பாவநாசகா. நற்கருணையா பந்திக்கும் அபாத்திரனாயினே. நற்சீரை தந்து என்னையும் கண்ணோக்கி பாருமே.
நாம் அனைவரும் நம்முடைய பாடல் புத்தகத்திலே பின்னாக 475வது பக்கத்தில் இருக்கிற படிவத்தை நாம் அனைவரும் சேர்ந்து எடுப்போம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பரபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராயிருக்கிற ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே, எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே, எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், கிறிஸ்துவே தேவரீர் ஒருவரே, பரிசுத்த ஆவியானவரோடே தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமேன். ஜெபம் செய்வோம். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று வாக்குரைத்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான இந்த ஓய்வு நாளிலே இந்த ஆராதனை முழுவதும் தேவ நீர் எங்களோடு கூட இருந்தீர், எங்களை வழிநடத்தினீர். உம்முடைய வாக்கு தத்தத்தினால் எங்களை நிறைவாய் அனுப்புகிறீர். அதை இன்னுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இப்போதும் சுவாமி, வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவையோடு வந்த பிள்ளைகள் உண்டு, பாரத்தோடு ஏக்கத்தோடு வேண்டுதலோடு வந்த பிள்ளைகள் உண்டு. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே இந்த காரியம் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆவலோடு வந்த பிள்ளைகள் உண்டு. தேவன் நீர்ப்பிடைய வாழ்வை அறிந்திருக்கிற கர்த்தர், தேவன் நீர் மறு உத்தரவு அருளி செய்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். ஆண்டவரே, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்ன தேவன் எங்களுடைய துக்கங்களை எல்லாம் நீக்கி போட்டு ஆண்டவரே எங்களை மறவாமல் நினைக்கிற கர்த்தர், தொடர்ந்து எங்களை நினைத்து எங்களை வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். இப்போதும் சுவாமி, உம்முடைய ஐக்கிய பந்திலே நாங்கள் இணைந்திருக்கிறோம். உமக்கு உகந்த பிள்ளைகளாய் ஆண்டவரை இன்னும் சிலுவை அண்டை நெருங்கி சேர எங்களுடைய வாழ்வை நாங்கள் பலப்படுத்தி கொள்ள தேவன் நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இப்போதும் அப்பா, பிள்ளைகள் உம்முடைய ஊழியத்திற்கென்று கொடுத்திருக்கிற காணிக்கைகளுக்காய் செபிக்கிறோம். பை காணிக்கைகள், ஸ்தோத்திர காணிக்கைகள், தசம பாகங்கள் அனைத்தையும் தேவநீர் அங்கீகரித்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். இதனுடைய ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் தங்களுடைய தனி வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் நிறைவாய் பெற்றுக்கொள்ள கிருபை செய்கிறீர். அதை எண்ணுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. உம்முடைய பிரசன்னம் இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் எங்களோடு இருந்ததற்காய் நன்றி. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றுமென்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பாராக. ஆமென். செய்தி நல்கிடவும் முற்பிதாக்கள் சத்தியத்தில் என்றுமே நிலைத்திடவும் தேவ ஆசீர்வாதத்தோடு ஆடியாரை கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். சமாதானத்தோடே போக்கடுவோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.